இன்றைக்கி டின்னருக்கு வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ணிட்டேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வெண்பொங்கலுக்கு வந்து நான் 1.25 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். நான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டில் எந்த குறையும் இல்லை. அதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. இப்போ தாளிப்புக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா, சீரகம், குருமிளகு, முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மிளகுத்தூள், பச்சை மிளகாய், இதுதான் தேவையானது. நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறப்போ. இப்போ வந்து இது நான் எப்படி செய்வேன்னா, ஃபஸ்ட்டு குக்கரில் பச்சரிசியும் பாசிப்பருப்பை 1க்கு 4 டம்ளர் தண்ணி கணக்குக்கு நான் குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருவேன். ஆறுனதுக்கப்புறமா தாளித்து அதில் கொட்டிடுவேன். நான் இன்னும் சில பேர் வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அந்த குக்கர்லேயே இந்த பச்சரிசி பாசிப்பருப்பில் போட்டு விசில் விட்டுருவாங்க. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கங்க. எண்ணெயோ நெய்யோ இல்லை ரெண்டுமே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.